எல்லாருக்கும் வணக்கங்க. விஐபி சிஸ்டம் சார்பாக பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, இன்றைக்கி டேட் வந்து ஜூன் 7. நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சண்டே சேல்ஸ் வந்து எப்பவுமே ரன் பண்ணுவோம். இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை, நல்லபடியாக இந்த இயரோட ஸ்டார்டிங்லேருந்தே எங்களுக்கு வந்து வீடியோஸ் ரொம்ப பெருசாக போடலை, பேக்கிங் காமிக்கலை. தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சேல்ஸ் வேணும், இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வேணும்ன்ட்டு. ஸோ நிறைய சிஸ்டம்ஸை பேக் பண்ணி அனுப்புகிறதே எங்களுடைய ஒர்க்கு, அது ஜாஸ்தி ஒர்க்கு. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு கஸ்டமர் வந்து சிஸ்டம் வாங்கியிருக்காரு. சிஸ்டம் வாங்கி இன்னொரு வெண்டர் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வாங்கி என்ன பண்ணியிருக்காருன்னா, கொடுத்துருக்கிறாரு பேசிக் சிஸ்டம் 3500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. கோட் வீடியோ சிஸ்டம் வாங்கின 2வது நாளே அந்த சிஸ்டம் ப்ராப்ளம். அந்த 3500 ரூபா வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரு. ஸோ நாங்கள் வந்து இன்வாய்ஸில் வந்து 3 மாதம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி போட்டு தான் கொடுக்குறோம். பட் அவர் வந்து வாங்கி கொடுத்தவரை ரீச் பண்ணும்போது அவருக்கு எங்களை வந்து எங்களோட கான்டாக்டை வந்து அவர் தரல, அது ஒன்று. ஸோ நம்ம வீடியோவை பார்த்தோன்னே எங்ககிட்ட கூப்பிட்டு பேசினார், இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே, நாங்கள் ஏமாந்துட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அவர் விரக்தியாக பேசியிருந்தார். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. விஐபி சிஸ்டம்ஸுன்னு நீங்கள் கூகுளில் போய் தட்டினா நம்மளோட அட்ரஸ் வந்துடுது, லொக்கேஷன் வந்துடுது, எல்லாமே வந்துடுது. ஸோ எங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லா வீடியோஸ்லையுமே நாங்கள் கொடுத்துட்றோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, ஜூன் 10, ஜூன் 11, 12, 13, 14, 15 இந்த 5 நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் மெயினாக நம்ம வந்து குரூப்பில் இருக்கிறவங்க தான் நம்ம ஆஃபர்ஸ் போடுறோம், சேல் அதிகமாக நடக்குது. ஸோ மேக்ஸிமம் அவங்க இல்லாமல் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற அனைவருக்குமே சொல்கிறேன், இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து இன்றைக்கி வரைக்கும் கணக்கு வச்சோன்னா கிட்டத்தட்ட 5.5 மாதம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 3 மாதம் வேரண்டி இருக்குது. 3 மாதம் வேரண்டி இல்லாமல் 4வது மாதம் சிஸ்டம் ரிப்பேர் ஆகிருந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு 5வது மாதம் ரிப்ளை பண்ணி தான் கிட்டத்தட்ட ஜனவரி 1ஆம் தேதி வாங்கின கஸ்டமர், ஜனவரி 1st வீக் வாங்கின கஸ்டமர், அவருக்கு வந்து இப்போ சிஸ்டம் மதர் போர்டு போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு லாஸ். ஸோ அந்த லாஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த 6 மாதம், அதாவது ஜனவரி 1லேருந்து இன்றைக்கி டேட் வரைக்கும் வாங்கின கஸ்டமர்ஸுக்கு சப்போஸ் சிபியூவில் வந்து ப்ராப்ளம் ஆகிருந்தால் எந்த விதமான சர்வீஸ் சார்ஜும் இல்லாமல், ஹார்ட்வேர் சார்ஜும் இல்லாமல் நாங்கள் பண்ணி தரதா இருக்கோம். ஸோ இந்த சார்ஜஸ் வந்து என்றைக்கு கிடையாது அப்படின்னா, இந்த மாதம் 10, அதாவது ஜூன் 10லேருந்து ஜூன் 15 வரைக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து பிஸ்னஸோட நோக்கமாக நான் பண்ணல. அந்த கஸ்டமர் 3500 ரூபாவோட பெயின் இருக்குது. ஸோ அந்த பெயினை எங்ககிட்ட சொல்லியிருந்தார், ஷேர் பண்ணியிருந்தார். எங்கே அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் வாங்கியிருக்காரு. இன்னொரு கஸ்டமரு திருச்சியில் வாங்கியிருக்காரு. ஒரு பயாஸ் பேட்ரி ப்ராப்ளம் 900 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிஸ்னஸாக பார்த்தா அது லாஜிக் தான். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமும் நீங்கள் அங்கே 900 ருபீஸ் சார்ஜஸை பண்ணி ப்ளஸ் 500 ரூபாய் லேபர் கொடுக்குறதுக்கு நீங்கள் இந்த 5 நாள் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய சின்ன பிரச்சனை, அதாவது சிபியூவில் எனி கண்டிஷன், நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் விற்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் உழைக்கணும். அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணுற மாதிரி என்கிட்ட சிஸ்டம் வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஸோ விஐபி சிஸ்டம்ஸ் எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கணும். எல்லாமே காலேஜ் ஒர்க் பண்ணி பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல இன்ஜினியர்ஸ், ரொம்ப தெளிவாக செக் பண்ணி அனுப்புகிறாங்க. எல்லாருமே இப்போ நம்பி நம்மக்கிட்ட வந்து பணம் அனுப்புகிறாங்க, நாங்கள் பொருள் அனுப்புகிறோம். இந்த கண்டிஷன்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த 5 நாள் ஜனவரி 2025 ஜனவரியிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கணக்கு வச்சா ஒரு 6 மாதம் கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா, இன்வாய்ஸில் வந்து 3 மாதம் வேரண்டி தான் போட்டிருப்பாங்க. நம்ம 4வது மாதம் போய் ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரி மனசில் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் ஜனவரி 1க்கு அப்புறம் நீங்கள் சிஸ்டம் வாங்கின எந்த கஸ்டமருக்கு சிஸ்டம் ரிப்பேராக இருந்தாலும் ஸோ விஐபி சிஸ்டம்ஸுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் வந்து இந்த 5 நாள் கொடுக்குறேன்னு பாருங்கள். இன்றைக்கி டேட் 7 தான். நான் நினச்சா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியாக நாளைக்கு 1 டே ஆஃபர், 1 டே மட்டும்தான் நாங்கள் சர்வீஸ் ஃப்ரீ பண்ணோம், அப்படி இல்லை. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டாலுமே சில பேர் பார்க்குறது கிடையாது, ரிப்ளை இப்போ ரொம்ப வரதில்லை. 2வது வாட்ஸ்அப் பேன் பண்ணுறாங்க, நிறைய டிராஃபிக் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காச்சும் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கேம்ப் ரன் பண்ணுறாங்க விஐபி சிஸ்டம்ஸில் வந்து ஜனவரி 1லேருந்து 1க்கு அப்புறம் வாங்கின சிஸ்டம்ஸ் ஏதாச்சும் ரிப்பேர் ஆகிருந்தால், டெட்டாகவே ஆகிருந்தாலும், மதர் போர்டு என்ன ஆச்சுனாலும் ஸோ விஐபி சிஸ்டம்ஸுக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கேன், சிஸ்டம் வாங்கினா இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கண்டிஷனை நான் வெரிஃபை பண்ணுவேன்.
வெரிஃபை பண்ணி ஓகே இவங்க வந்து யூபிஎஸ் போட்டிருக்காங்க, பக்கமான எர்த் இல்லை, ஆனால் அந்த சிஸ்டம் இந்த மாதிரி நம்மளுக்கு கொண்டு வந்திருக்குன்னா அந்த லாஸை நானே ஏற்றுக்கிறேன். ஸோ விஐபி சிஸ்டம்ஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா இருந்துச்சுனாலும் எங்களுக்கு வந்து ஒரு நல்லா இருந்துச்சுன்னு ஒரு பதில் கொடுங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ விஐபி சிஸ்டம்ஸ் கால் பண்ணுங்கள். ஜூன் 10, 11, 12, 13, 14, 15 கிட்டத்தட்ட 6 நாள் கேம்ப் இது. நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து சிஸ்டம் அனுப்பணுன்னா கிட்டத்தட்ட 3 நாள் ஆகிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ட்ரி போட்டுருங்க. அந்த 6 நாளில் 6ஆவது நாள் வந்தால் கூட நான் பண்ணித்தரேன். ஸோ வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் தேவையில்லை. அந்த மதர் போர்டு போச்சு 4000 ஆகும், சிபியூ இது எஸ்எம்பிஎஸ் போயிடுச்சு 4000 ஆகும். இந்த மாதிரி சார்ஜஸ் கிடையாது. என்னோடய கண்டிஷன்ஸ் ஓகே அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மதர் போர்டை நான் பண்ணித்தர தயாராக இருக்கேன். ஸோ வந்து ஏதாச்சும் ரிப்பேர் அப்படின்னாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் எது இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள். நம்ம டீம் வீடியோ காலில் பார்ப்பாங்க. கொஞ்சம் டீம் கம்மியாக இருக்கனால கொஞ்சம் லேட்டாக ஆகுனாலும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் பண்ணித்தரத்துக்கு தயாராக இருக்கோம். அண்ட் நீங்கள் கன்னியாகுமரியில் இருக்கீங்க, திருச்சியில் இருக்கீங்கன்னா அங்கேருந்து இங்கே ரதிமீனா டிரான்ஸ்போர்ட்டோ எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் 150 ரூபா செலவாகும். 150 அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பேர் பண்ணால் போதும். மீதி எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். தேங்க்யூ. ஹாப்பி பக்ரீத். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை.